பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எலிமருந்து தின்று மரணமடைந்ததாக கூறப்படுகிறதா என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தேகம் எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வழக்கில் கைதாகி மரணமடைந்த சிவராமன் விவகாரத்தில் பல சந்தேகங்கள் இருப்பதாக கூறியுள்ளார். எலிமருந்து சாப்பிட்டதாக கூறப்படும் சிவராமன் 5 நாட்களாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தார் என கூறப்படுவது மர்மமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எலிமருந்து தின்றதால் மரணமடைந்து விட்டார் என கூறப்படுகிறதோ என்ற கேள்வி வலுப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அறிக்கை வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தும் முன்பே சிவராமனும் அவரது தந்தை அசோக்குமாரும் உயிரிழந்தது சந்தேகத்திற்கு இடமானதாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை சிவராமன் வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ என பொதுமக்கள் கேள்வி எழுப்புவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தந்தை மகன் ஆகிய இருவரின் மரணங்கள் காவல்துறை நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகம் எழுவதாகவும், இந்த வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிவராமன் மற்றும் அவரது தந்தை அசோக்குமாரின் இறப்பை பற்றி தவறான செய்தியை பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவராமன் தனது குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த ஜூலை 9ஆம் தேதி எலிபேஸ்ட் சாப்பிட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு எலிபேஸ்ட் உட்கொண்டதாக விசாரணையின் போது சிவராமன் ஒப்புக்கொண்டதாகவும், சிவராமன் எலிபேஸ்ட் உட்கொண்டதை மெடிக்கல் ஹிஸ்டரியில் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருப்பதாகவும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. சிவராமனின் தந்தை அசோக்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் தேர்ப்பட்டி என்ற இடத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலை மற்றும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பழனியில் நாளை தொடங்க உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமையும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மாநாடு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த மாநாடு நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றது. வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து முருகனடியார்கள், முருகன் மீது பக்தி கொண்டு தொண்டாற்றி வருகின்றவர்கள், வெளிநாட்டிலே இருக்கின்ற முருகர் கோவில்களை நிறுவி நடத்தி வருகின்ற பரம்பரை அறங்காவலர்கள், அந்தந்த வெளிநாட்டிலே இருக்கின்ற அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற திருக்கோயிலுடைய தலைமை பூசாரிகள் போன்றோர் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பிக்க மாநாடாகவும், தமிழுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சியாகவும், தமிழ்க்கடவுள் முருகனுடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற மாநாடாகவும் இந்த மாநாடு சிறப்பாக எழுச்சியோடு அமையும். முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள், அந்தந்த நாட்டினுடைய மேயர்கள் போன்றோர் பல உயரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் இதில் பங்கேற்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் வாயிலாக தமிழக திருக்கோயிலுடைய தொன்மையான வரலாறுகள், முருகனுடைய ஆய்வு கட்டுரைகள், முருகனை பற்றிய மலர் போன்றவைகளும் வெளியிடுகின்றோம். இவைகள் வாயிலாக மென்மேலும் ஆன்மீக உலகில் தமிழ்க்கடவுள் முருகனுடைய புகழுக்கு மகுடம் சூட்டியது போல் இந்த மாநாடு அமைய இருக்கின்றது. இந்த மாநாட்டுடைய அனைத்து பெருமைகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் அவர்களே சாரும்.